உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. டெல்லியில சிபிஐ விசாரணை இன்னைக்கு 2ஆம் நாள் நல்லபடியா முடிவடைஞ்சிருக்கு. காலையில இருந்து நம்ம ஊடகங்கள் உருட்டிய உருட்டுக்கள் அத்தனையும் பொய்த்து போனது. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மரியாதையா நடத்தப்பட்டிருக்கார். என்னென்ன விவரங்கள் அப்படிங்கறத நாம சொல்றோம். அதுக்கு முன்னாடி இது என்ன கொடுமைன்னு தெரியலங்க. இந்த போட்டோவை பாருங்க, இந்த பெண்ணை நல்லா பாருங்க. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர்ல இந்த பெண்மணி ஆந்திராவில இருந்து சாராயம் கடத்திக்கிட்டு விற்பனை செய்ததா கைது செஞ்சாங்க. இந்த பெண்ணோட பேரு வனிதா. இவங்க ஒரு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, ஒரு இஸ்லாமியரை திருமணம் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களதான் கள்ளசாராயம் வாட்டர் கேன் பிசினஸ் பண்ற மாதிரி அவங்க கள்ளசாராயத்தையும் வாட்டர் கேன்ல அடைச்சி வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சாங்க. இது சத்தியமா பேசுறதுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த பெண்ணு சம்பந்தமே இல்லாம டிசம்பர் 24ஆம் தேதியில இருந்து நேத்து வரைக்கும் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாம, என்னங்க சாராயம் காய்ச்சனா ஜெயில தான் போடுவாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனா போட்டது பொய் கேஸ். அப்ப உண்மையிலேயே சாராயம் வித்தது யாரு? வேற யாரும் இல்ல. அதிர்ச்சியான தகவலை சொல்றேன், போலீஸ் தான். ஸ்டாலின் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல காவல்துறையை வச்சு கிழிக்கிற லட்சணத்தை இதுல இருந்து பாத்துக்கலாம். பட் ஆனா போலீஸ் தான் சாராயம் காய்ச்சினாங்க அப்படிங்கிறத விசாரணையில கண்டுபிடிச்சதும் போலீஸ் தான். தன்னோட துறை சார்ந்தவர்களாவே இருந்தாலும் சரியான விசாரணை செஞ்சு இந்த பெண்ணுக்கு ஜாமீன் கிடைக்க உதவிய அந்த நல்ல மனம் கொண்ட காவலர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த பெண்ணோட பேரு வனிதா. இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க சாராயம் விற்கிற வேலையை செஞ்சிருக்காங்க. பல வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டதால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. எந்த விதமான விஷயங்களுக்கும் போறதில்லை. குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகு நிறைய சாராயத்தால சாவுகள்லாம் நடக்குது, நம்ம இதெல்லாம் மாட்டினோம்னா தப்பிக்கவே மாட்டோம், நமக்கு குடும்பம் புள்ள ஊட்டி இருக்கு, நம்ம வேண்டாம் வேற தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழ்ந்தாங்க. அதன் பிறகு இவங்க சாராயம் விற்கல. தண்ணி கேன் பிசினஸ் அப்படிங்கிறத அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறாங்க. கணவரும் சேர்ந்து இவங்களும் தொழில் ஏதோ ஓரளவுக்கு வகுத்த புழப்ப பாக்குற அளவுக்கு நல்லபடியா குழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா காவல்துறைக்கு கண்ணு உறுத்தி இருக்கு. இந்த தலைநகரம் படத்துல பாப்பீங்களா, என்னையா சிட்டிலேயே முக்கியமான ஸ்டேஷன் மாமூலு கொட்டும்பாங்க, நீ என்னடா பிண்டு மண்டோதரியை வச்சுக்கிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பிரகாஷ்ராஜ் கேப்பாப்ல. ஏற்கனவே ரைட்டுன்னு ஒரு ரவுடி இருந்தான், அவன் இருந்த வரைக்கும் மாமூல் இருந்துச்சு, இப்பெல்லாம் வர்றது இல்லைன்னு. ஏன் என்னன்னா செத்து போயிட்டானா அப்படின்னு. இல்லங்க திருந்திட்டான். எது திருந்திட்டானா, தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுந்தர்சிய ரவுடிசம் பண்ண சொல்லி மாமூலுக்காக பிரகாஷ்ராஜ் அலைவார்ல. சேம் கான்செப்ட். நீ திருந்தனதாலே எங்களுக்கு மாமூல் வரமாட்டேங்குது, மரியாதையா சாராயம் வி, மறுபடி ஆந்திராவில இருந்து சாராயம் எடுத்தாந்து விற்பனை செய் அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டி இருக்காங்க. பட் இவங்க அதற்கு அடி பணியல. வேண்டாங்க, நாங்க பொழப்பு பாக்குறோம், விட்டுருங்க, நாங்க அந்த தொழிலுக்கு போறதில்லை வர்றதில்லை. இதுக்காக போலீஸாரே ஒரு டிராப் பண்ணி இவங்களை சிக்க வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த வனிதா கைது செய்யப்பட்ட பிறகு கள்ள சாராயம் எப்படி சென்னை சிட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு இவங்க கிட்ட விசாரணை செய்யறதுக்காக மயிலாப்பூர்ல ஒரு தனிப்படை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மயிலாப்பூர் டிசி ஒரு நல்ல மனிதர், ஒரு தனிப்படை அமைச்சு விசாரணை அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க. விசாரணையில இவங்க என்ன பண்ணாலும் சத்தியமா நாங்க எடுத்துட்டு வரலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். என்னடா இவ்வளவு தூரம் விசாரணை செஞ்சு இவங்க இல்லைன்னே உண்மையை சாதிக்கிறாங்க, அப்ப உண்மைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட இந்த தண்ணிக்கேன் வச்சிருக்கிற அந்த இடம், அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆய்வு செஞ்சதுல பார்த்தி அப்படின்னு ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க. இந்த பார்த்தியை பிடிச்சி சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில விசாரிக்கிறாங்க. புட்டிச்சு வச்சு 4 குத்து குத்தி இருப்பாங்க, ஊம குத்தா. குத்துனதுல பயப்புள்ள உண்மையை கேட்டான். என்னன்னு, சார் நான் இதை செய்யல சார், என்ன போலீஸ் தான் செய்ய சொன்னாங்க, வனிதா சாராயம் விற்பனை செய்யறதை நிறுத்திட்டா, அதனால மாமூல் வர மாட்டேங்குது, ஆந்திராவில இருந்து சாராயத்தை எடுத்தாந்து எப்படியாவது வனிதாவோட குடோன்ல வாட்டர் கேன்ல கலந்து கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் சொல்லிதான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் உண்மையை போட்டு உடைக்க, இப்ப ஒரு முக்கியமான காவலர் செல்வா அப்படிங்கிற ஒரு காவலர், நுண்ணறிவு பிரிவு போலீசார் சிலர் உட்பட எல்லாரும் இந்த விவகாரத்துல ஆதாரத்தோட சிக்கியிருக்காங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஒருத்தன் திருந்தி வாழ்ந்தான்னா சட்டங்கிறது ஒருத்தனை திருத்தறதுக்கு தான்.
ஒருத்தன் திருந்தனான், தானாவே திருந்துறான் அப்படிங்கிறப்ப அவனை திருந்தறதுக்கு ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி சித்திரவதை பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு ஒரு பொங்கல் நல்ல நாள் கெட்ட நாள்ல கூட அவங்களை உள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு பொய் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்காது? அந்த கேடுகட்ட காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டிக்கிறதோட உண்மையிலேயே இந்த வழக்கை சரியா புலனாய்வு செஞ்சு தன்னோட துறை சார்ந்தவர்களாவே இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்ச காவலர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கறதையும் நாம அடிச்சுக்கிறோம். ஏன்னா தப்பு அப்படிங்கிறப்ப விமர்சிக்கிறோம், அப்படிங்கிறப்ப நல்லது அப்படிங்கறத நாம கைகூப்பி வணங்கணும், கைதட்டி பாராட்டணும், ரெண்டையுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். சரி, இப்ப விவகாரத்துக்கு வருவோம். காலையில இருந்து எனக்கு ஒரு 10 போனுக்கு மேல வந்துருச்சு. தம்பி சிபிஐல என்னதான் தம்பி நடக்குது, என்னதான்ப்பா நடக்குது, விஜயை கைது செய்ய போறாங்களா? ஏங்க அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, நீங்க பேசாம இருங்க, சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துருங்கம்மா, இப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா, எப்படி 4 மணிக்கு மேல விஜய் வெளியில வந்துருவாருமா, இன்னையோட விசாரணையே முடிஞ்சிடும், நாளைக்கு கூப்பிடறதுக்கான சாத்தியம் கூட ரொம்ப குறைவு அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொன்னேன். எனக்கு போன் பண்ணவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, கண்டிப்பா கமெண்ட்ல போடலாம் நீங்க, நான் தான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 7-8 போனுக்கு மேல நமக்கே வாட்ஸ்அப்ல வந்துச்சு. நம்மளும் சொல்லியிருந்தோம், நீங்க மீடியாக்கள் சொல்றத நம்பாதீங்க. நான் முதல்ல அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு டிவி ஆஃப் பண்ணி போடுங்க, படம் இடம் பாடுங்க, காமெடி கிமெடி பாருங்க, செய்தி சேனல்கள்ல வர்றத நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே டிஆர்பிக்காக உருட்டுறது. டிஆர்பி முன்னாடி வரணும், அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவா சொம்படிச்சு காசு வாங்கணும், இவ்வளவுதான் வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் விஜய் கைது அப்படிங்கிற வரைக்கும் இழுத்துட்டாங்க. பட் அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே கரூர் விவகாரத்துல உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிற வகையில தான் நடந்திருக்கு. சில அரசியல்கள் பேசப்பட்டிருக்கலாம், அது சார்ந்து நமக்கு தெரியாது. கூட்டணி சார்ந்தும் இல்ல தேர்தல் சார்ந்தும் கூட மத்திய அரசு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற தரப்புல கூட யாராவது அணுகியிருக்கலாம். பட் அதற்கான உண்மை நிலவரம் வெளியில வரல, நடந்துச்சாங்கிறதும் தெரியல, நடந்திருக்கலாம். ஆனா இந்த வழக்கு விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நடந்ததை நீங்க நேர்ல பாத்துறீங்க, உங்க கண்ணால பார்த்தது அத்தனையும் விஜய் அவர்கள்ட்ட இருந்தே எடுக்கப்பட்டிருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரங்கிற விசாரணை உருட்டல் கிருட்டல்லாம் கிடையாது. ஆக்சுவலா காலையில 10:10க்கு தான் விஜய் அவர்கள் உள்ள போனாரு. விசாரணை அப்படிங்கறதே 11 மணிக்கு தான் தொடங்கி இருக்கு. 3:50க்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இடையில 1 மணி நேரம் உணவு இடைவேளை. கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணில இருந்து 4 மணி நேரம் தான் விசாரணை அப்படிங்கறது நடத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில முழுக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வேலைகளை சிபிஐ தொடங்கிருச்சு. இதுல ஐ விட்னஸா, நேரில் கண்ட சாட்சியாக விஜயும் சேர்க்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய விசாரணையோட இறுதிக்கட்ட தகவல். அதே மாதிரி 200க்கும் அதிகமானவர்கள்ட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு. 200க்கும் மேற்பட்ட நபர்கள், காவல்துறையினர்ல இருந்து, காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து, போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்ல இருந்து, ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து, வேலுசாமிபுரத்தை சேர்ந்த மக்கள்ல இருந்து, அங்க கடை வச்சிருக்கவங்கல இருந்து, கூட்டத்துல கலந்துகிட்டவங்கல இருந்து, இறந்து போனவர்களோட குடும்பத்தினர்கிட்ட இருந்து, இறந்து போனவர்கள் கூட போன நண்பர்கள் வரைக்கும் 200க்கும் மேற்பட்டவர்கள்ட்ட விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 188 பேருக்கும் மேல் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் தான். அப்ப மீதி ஒரு 12 பேர் மேல வேணா நாம இதை குற்றச்சாட்டு அப்படிங்கிற அடிப்படையில முன்வைக்கலாம். கண்டிப்பா இந்த வழக்குல ஒரு முக்கிய சாட்சியா, ஐ விட்னஸா, ஏன்னா மத்தவங்க எல்லாருமே பார்த்திருக்கலாம், ஆனா கூட்டத்துல இருந்து பார்த்தது, இப்ப அங்க ஒண்ணு நடக்குதுன்னா நமக்கு தெரியாது, இங்க ஒண்ணு நடக்குதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் இங்க போவோம், ஐயோ ஒருத்தவங்க விழுந்துட்டாங்களேன்னு தூக்க போவோம், இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் உயரத்தில் இருந்து பார்த்தார், வண்டி மேல இருந்து பார்த்தார் அப்படிங்கிறதுல சில காட்சிகளை அவரால் அடையாளப்படுத்த முடியும், நேரில் பார்த்திருக்கார் அப்படிங்கிறத. 2வது, தடியடி நடத்தப்பட்டதோட நேரடி சாட்சிகள் அப்படிங்கிறவங்களும் தடியடி வாங்கியவர்களும் விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மாதிரி போலீஸ் அதிகாரிகள், இந்த மருத்துவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நடந்த விசாரணையில கரூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் சிபிஐ தயார் நிலையில இருக்கு. இதுதான் இறுதி விசாரணை, கட்ட கடைசியாதான் விஜய் அவர்கள்ட்ட விசாரணை அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்த தரவுகள் அடிப்படையில் இதுக்கு மேல கரூர் வழக்கு விசாரணை கிடையாது, விசாரணை முடிவடைஞ்சிருச்சு இன்றைய தினத்தோட. இதற்கு மேல வேற யாருக்கிட்டையும் விசாரணை செய்ய வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்ல, முழு விசாரணையை முடிச்சிருச்சு. அடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய வேலைகளை தான் சிபிஐ தொடங்கும். இதை நீதியரசர் அஜய் ரஸ்தோகி முழுக்க அவரோட நேரடி கண்காணிப்பிலேயே இத்தனை விசாரணைகள் அப்படிங்கிறதும் நடந்து முடிஞ்சிருக்கு. குற்றப்பத்திரிகை தயாராகக்கூடிய பணிகள் நடக்குது. யார் குற்றவாளிகள், யாரெல்லாம் சாட்சிகள், யாரு எந்த அடிப்படையில குற்றவாளிகளா சேர்க்கப்படுறாங்க,
தவறு யாரு மேல அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டா 41 மரணத்திற்கான ரிப்போர்ட் நீதி கிடைக்கிற வகையில குற்றப்பத்திரிகை இருக்கணும் அப்படிங்கிறது சிபிஐயோட மறுக்க முடியாத ஒரு முடிவா இருக்கு. அதனால முழு குற்றப்பத்திரிகையும் தயாரிச்சு அதை அஜய் ரஸ்தோகி அவர்கள்ட்ட அப்ரூவ்டு வாங்கி என்னென்ன திருத்தங்கள் என்னென்ன மாற்றங்கள் அதுல என்ன குறைபாடு இருக்கு என்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகணும் இத்தனையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள்ட்ட கலந்தாய்வு செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 20 நாளைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது தொடங்கப்படும். பிப்ரவரி முதல் வாரத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதன் பிறகு தமிழக அரசியலை புரட்டி போடும் பல தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நாம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம், அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். மற்ற மீடியாக்கள்ல கைது விசாரணை துருவி விசாரணை, இன்னும் சில பேர் ஜான ஆரோக்கியசாமி கிட்ட என்ஐஏ விசாரணை இப்படி எல்லாம் கூட கிளப்பி விட்டாங்க. பட் அப்படி எதுவுமே நடக்கல. முறையான விசாரணை நல்ல முறையில் விஜய் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நடந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு. கரூர் வழக்கில் நீதி வெல்லும் என்று நம்புவோம். அதற்காக காத்திருப்போம், தொடர்ந்து குரல் கொடுப்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம், தொடர்ந்து பேசுவோம்.